ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸு, வெரைட்டி ரைஸு எதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் காளானை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ செய்ய கிளம்பலாம். நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம கடுகெல்லாம் போடக்கூடாது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த கிரேவி நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இதிலையே அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க, இல்லாட்டினா கருகிரும். இப்போ இதுவும் நல்லா இந்த வாசனை, பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதிலே வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து இதை நல்லா இந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. காளான்லேயே தண்ணி நிறையா விடும். அதனால் அந்த தண்ணியை நம்மளுக்கு போதுமானது. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு வரேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடியோட இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வந்திருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு இடையில திறந்து கிண்டி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு காளான் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். நான் எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கலை. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காளான் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதுக்கு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதிலே தண்ணி வரும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் இப்படி தண்ணி சேர்க்குறதா இருந்தால். பாருங்கள், வெந்துருச்சு நல்லா காளான். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம சுவையான காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.